ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாவட்டக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஸ்பெஷலாக என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் 1910 இன்னைக்கு வரைக்குமே ஆன பர்த் சர்டிஃபிகேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி ஒருவேளை உங்ககிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா என்ன பண்ணணும், இந்த பர்த் சர்டிஃபிகேட் உங்களுக்கு சர்ச் பண்ணி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் அது என்னென்ன ப்ராசஸில் வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண முடியாமல் இருக்காங்க அல்லது பர்த் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருக்காங்க, அது எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்திக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். முதல் விஷயமா இந்த பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நடைமுறையில் இருக்கிறது ஆன்லைன் மூலிமா உங்களுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆன்லைனில் வந்து இந்த பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒருவேளை 2017க்கு முன்னாடி நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செப்பரேட்டான இந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பதிவு பண்ணி தராங்க. அதாவது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறீங்க அல்லது வந்து முனிசிபாலிட்டியில் உங்களுக்கு சர்க்கிளில் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஹர்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிஸ்ட்டில் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் ஜிஹெச் அல்லது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கீங்க அல்லது வில்லேஜ் சைடில் இருக்கீங்கன்னா அதற்கு தனியான உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி தருவாங்க. அல்லது நீங்கள் வந்து டவுன் பஞ்சாயத்து இல்லை வில்லேஜ் பஞ்சாயத்தில் வரீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு தனியான வெப்சைட் கொடுத்து அந்த ஒரு ப்ராசஸ் வந்து கொடுக்குறாங்க. இதை டீட்டெயிலா எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து பிறக்குது, அவங்களுக்கு கண்டிப்பா வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுறீங்க. அப்படி இருந்தாலுமே பெயர் வச்சு இந்த பர்த் சர்டிஃபிகேட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்க வாங்கல அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஃபைனோட உங்களுக்கு அதிகப்படியான அமௌண்ட்டும் வந்து கொடுத்து நீங்க வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதனால யாரெல்லாம் வந்து குழந்தை பிறக்குதோ அவங்களுக்கு உடனடியா நீங்க எந்த அளவுக்கு சீக்கிரமா பர்த் சர்டிஃபிகேட் நேம் வச்சு வாங்குறீங்களோ அது உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி உங்களுக்கு பாத்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வந்து ஸ்கூல் சேர்த்துவாங்க அல்லது ஒரு சில காரணங்களுக்காக கம்பல்சரி பர்த் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். அந்த ப்ராசஸ்க்காக கண்டிப்பா நீங்க வந்து பெயர் வச்சு எவ்வளவு சீக்கிரமா வாங்க முடியுமோ பர்த் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். அப்படி நீங்க இந்த பர்த் சர்டிஃபிகேட் வாங்கும்போது உங்க நேமோ இல்ல குழந்தைகள் நேமோ இல்ல ஃபாதர் நேமோ இல்ல மதர் நேமோ கரெக்ஷன் பண்ணணும், இல்ல இனிஷியல் முன்னாடி வேணும் பின்னாடி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க எந்த அளவுக்கு நீங்க ப்ராசஸ் நீங்க அந்த சர்டிஃபிகேட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸாம்பிள் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பர்த் சர்டிஃபிகேட் இந்த இனிஷியலோட உங்களுக்கு கண்டிப்பா கரெக்டா வந்து கிடைக்கும். பிறகு நீங்க இந்த கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நீங்க எங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த இடத்துக்கு தான் நீங்க போயிட்டு இந்த கரெக்ஷனை வந்து பண்ண முடியும். ஒருவேளை நீங்க ஜிஹெச்ல குழந்தை பெற்றிருக்கீங்க இல்ல நீங்க ஜிஹெச்ல ரிஜிஸ்டர் பண்ணி வந்து வாங்கியிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜிஹெச் போனா மட்டும்தான் அந்த ஒரு ப்ராசஸ் பண்ணி தருவாங்க இப்ப நடைமுறையில். ஒருவேளை நீங்க வந்து முனிசிபாலிட்டி சர்க்கிள்ல வரீங்க அப்படின்னா நீங்க வந்து முனிசிபாலிட்டியில ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த முனிசிபாலிட்டிக்கு போயிட்டு அவங்க ஒரு ப்ராசஸ் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே ஆஃப்லைன் ப்ராசஸா வந்திருக்கும். நீங்க லெட்டர் எழுதி கொடுக்கலாம் அல்லது உங்க பேரண்ட்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அது எல்லாமே சப்மிட் பண்ணி நீங்க எந்த கரெக்ஷன் கேட்குறீங்களோ அதை வந்து எளிமையாக வந்து பண்ணிக்க முடியும். நிறைய பேர் இந்த வீடியோவில் 1910 இந்த பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண முடியுமே அது ஃபேக் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. உங்களுக்கு அந்த டெமோவோட ஏன் நான் 1910 உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த வெப்சைட் அதாவது ஹர்பன் இபே என்ற வெப்சைட் மூலிமா நீங்க முனிசிபாலிட்டி அந்த ரிலேட்டடா வரக்கூடிய பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1910 நீங்க கண்டிப்பா உங்களுடைய பதிவு வந்து உங்களுடைய நேம் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் மூலிமா 1910 உங்களுக்கு எடுக்க முடியும். இது வந்து 2017 வரைக்கும் தான் இந்த ஒரு டீடைல் ஹர்பன் இபேல வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது முனிசிபாலிட்டியில வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நடைமுறையில் நிறைய பேர் டிபிஹெச் சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் மூலிமா இது எல்லா வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் வித் எக்ஸாம்பிளோட அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து சொல்லிடுறேன். ஒருவேளை நீங்க முனிசிபாலிட்டி சர்க்கிள்ல வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒருவேளை நீங்க நேம் உங்க ரெக்வெஸ்ட் வந்து கொடுக்கலாம் முனிசிபாலிட்டிக்கு, இந்த மாதிரி என்னுடைய நேம் அதே போல உங்க ஃபாதர் நேமை கொடுத்து உங்க டேட் ஆஃப் பர்த் எங்க பிறந்தீங்க அப்படிங்கறத டீடைல் கொடுத்தீங்கன்னா முனிசிபாலிட்டியில உங்க நேம்ல இந்த பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் வந்து பண்ணுவாங்க. மேக்ஸிமம் சர்ச் பண்ணா கிடைச்சிடும். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட் மூலியமா நீங்க என்ன பண்ணணும், ரெக்வெஸ்ட்டை வந்து ஃபார்ம் வந்து கொடுக்கலாம். அதாவது உங்க அப்பா அம்மா தான் வந்து கொடுக்க முடியும். யாராவது ஒருத்தர் போயிட்டு இந்த மாதிரி வந்து குழந்தையுடைய நேம்ல எங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வந்து எங்களுடைய தவறுதல் அறியாமையில நாங்க வந்து இந்த ரிஜிஸ்டர் பண்ணல, எங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து முனிசிபாலிட்டியில் லெட்டர் வந்து கொடுக்கணும். நிறைய பேர் இந்த வீட்டில் பிறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குழந்தைகள் வீட்டில் பிறந்தா அது கொஞ்சம் ரிஸ்கியான விஷயம். இந்த என்ஏசி வாங்கணும், அதாவது நான் அவைலபிள் சர்டிஃபிகேட்னு சொல்லக்கூடிய இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வந்து கொடுக்கணும். சப்போஸ் உங்களுக்குமே முனிசிபாலிட்டியில் கிடைக்கலன்னா கண்டிப்பா இந்த என்ஏ சர்டிஃபிகேட் கண்டிப்பா நீங்க வைக்கணும். அதை வாங்கி அதை நீங்க எல்லாமே ப்ராசஸ் கண்டிப்பா இதான ப்ராசஸ்
உங்களுக்கு நிறையவே இருக்கும். சர்டிஃபிகேட் கொடுக்கறது, இல்லை லெட்டர் கொடுக்கறது, இந்த ரெக்வஸ்ட்டாக டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கம்பல்சரி இந்த பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறது ஒரு எளிமையான விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் 2018 பிறகு நீங்கள் எளிமைன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வேளை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பான ப்ராசஸ், அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ எல்லாமே சப்மிட் பண்ணி வித்தின் 1 வீக்குள்ளே நீங்கள் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு ஆன்லைனில் பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு சீலம் பண்ணி உங்கள் கையெழுத்து போட்டு உங்களுக்கு ஆஃப்லைன்லேயும் ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. சமீபத்தில் யாரெல்லாம் வந்து இந்த ஒரு பர்த் சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்களோ, அதாவது 2024 டிசம்பர் வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருந்தாங்க, அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. பதிவு பண்ணாதவங்களுக்கு பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த பதிவு பண்ணாதவங்க தவறுதலாக விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிக்கலாம். இப்போ நிறைய பேர் இந்த பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் ஒரு சில ஆதார் கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும், இல்லை ஆதார் எடுக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதுக்கெல்லாம் பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான சொல்யூஷனை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். முதல் விஷயமா நான் வந்து எல்லாருக்குமே வந்து சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா கண்டிப்பாக உடனடியாக அதற்கான பர்த் சர்டிஃபிகேட் நேம் வச்சு நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடுங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தான் அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. அதற்கு பிறகு கண்டிப்பாக அது வந்து 5000 இல்லைனா அதுக்கு அதிகமாக கூட அமௌண்ட் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சர்டிஃபிகேட் வாங்க முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விஏஓ கிட்ட 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த விஏஓ கிட்ட ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். அதன் பிறகு 10 வருஷம் தாலுகா ஆஃபீஸில் இருக்கும். அதன் பிறகு பெர்மனெண்ட்டாக உங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த ஒரு பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். எடுத்து தரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து கொடுக்குறாங்க. பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு டிவிஷனில் வரீங்க அப்படின்னு பார்த்து அதற்கு தனியான டிபார்ட்மெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லை ஹாஸ்பிட்டல்ஸில் பிறந்திருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை வாங்கிக்க முடியும். வீட்டில் பிறந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ஏசி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ப்ராசஸ் நிறைய இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஹார்பனில் வரீங்களா இல்லை எந்த டிவிஷனில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக பார்த்து உங்கள் சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தட்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. முதல் விஷயமா இப்போ நான் வந்து ஹர்பன் இபே அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை சொல்லிடுறேன். இது வந்து நீங்கள் வந்து ஹர்பனில் வந்து பிறந்திருக்கீங்க, உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை ஹர்பனில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் டிஎன் ஹர்பன் இபே அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இதில் தான் வந்து 1910 இருந்து 2017 வரைக்குமான பர்த் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. பர்த் மட்டும் டெத் சர்டிஃபிகேட் ரெண்டுமே இதில் வந்து பதிவு பண்ணியிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ இதற்கான ப்ராசஸ் என்னென்னா, இதற்கான ஒரு நீங்கள் லாகின் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நியூ யூசர் லாகின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுடைய சிட்டிசன் நேம் ப்ளஸ் உங்கள் மொபைல் நம்பர், மெயில் ஐடி, இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து போட்டு சப்மிட் பண்ணி க்ரியேட் வந்து பண்ணிக்கோங்க. உங்கள் அட்ரஸோட எந்த முனிசிபாலிட்டி கார்பரேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயிலை சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுறதுக்காக பேஜ் இந்த மாதிரி வந்து லாகின் பண்ணுற பேஜ் வந்து வரும். உங்களுடைய லாகின் வந்து போட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த பேஜ் பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்வீசஸ்ன்னு இருக்கும், இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இது எல்லாமே முனிசிபாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சர்வீசஸ். ஸோ இதில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது இப்போதைக்கு இந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்துக்கலாம் முடியும். அதே போல் உங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே இதில் வந்து பார்த்துக்க முடியும். இது வந்து உங்களுக்கு ஒரு இந்த பேஜில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தனித்தனியாக சொன்னால் கண்டிப்பாக டைம் வந்து ஆகும். ஸோ முதல் விஷயமா இப்போ இந்த பர்த் சர்டிஃபிகேட்டை எப்படி சர்ச் பண்ணுறது பார்க்கலாம். இந்த இதில் பர்த் சர்டிஃபிகேட்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர்கனைசேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த முனிசிபாலிட்டியில் வரீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னுடைய லொக்கேஷனை வந்து கொடுத்துக்கிறேன். அதன் பிறகு இந்த இடத்துல பர்த் டைப் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பர்த் அடாப்ஷனா இல்லை ஸ்டில் பர்த் அப்படின்னு கேட்டுக்கோங்க. நான் பர்த்தை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண பிறகு டேட் ஆஃப் பர்த், அதாவது எந்த டேட் ஆஃப் பர்த்தில் நீங்கள் வந்து சர்ச் வந்து பண்ணுறீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து மேக்ஸிமம் 2017 டிசம்பர் வரைக்கும் இருக்குது. அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1910 வரைக்குமே இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து சொன்னேன், 1910 உங்களால் சர்ச் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போது சமீபத்தில் நான் வந்து சரி 2017 எடுக்கிறேன். 2017 ஜனவரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இடத்துல பர்த் பிளேஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறோம். அதற்கு பிறகு இதில் நீங்கள் வந்து மதர் நேம் அல்லது ஃபாதர் நேம் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும். அது பிறகு நீங்கள் வந்து மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் டைப்பில் நான் தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல உங்களுடைய மதர் நேமை கண்டிப்பாக இல்லைனா ஃபாதர் நேமே கொடுத்தாகணும். அப்படி சர்ச் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். உங்களுடைய அப்பா நேம் இல்லைனா அம்மா நேமாக கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜில் நீங்கள் அந்த டேட்டில் என்ன பர்த் சர்டிஃபிகேட் இருக்கோ அது உங்களுக்கு ஷோ ஆகும்.
ஸோ இதில் வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ இதில் உங்களுடைய ஃபாதர் நேம் மதர் நேம் வந்துருக்கும். இந்த டேட் ஆஃப் பர்த்தில் இந்த நேமில் இந்த பர்சன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா பிரிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிரிண்ட் ப்ரிவியூ தமிழ்னு இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஒரு சில நேரங்களில் இது வந்து தமிழில் உங்களுக்கு சரியாக இல்லைன்னா இது வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுவே நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டாக நீங்கள் சிக்னேச்சர் பண்ணி வாங்கிக்க முடியும். சப்போஸ் இதிலேயே சர்ச் பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நேரம் நீங்கள் முனிசிபாலிட்டி தான் வந்து போகணும். அங்கே நீங்கள் லெட்டர் பேடில் நீங்கள் டைப் பண்ணி வந்து கொடுக்கணும். அதாவது இந்த மாதிரி வந்து பர்த் சர்டிஃபிகேட் எனக்கு தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அதில் இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கு ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 1910 நீங்கள் கண்டிப்பாக வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/1/2018 உங்களுக்கு டிபிஹெச், இதாவது இந்த ஒரு சைட் மூலிமா நீங்கள் எடுத்துக்க முடியும். இது வந்து சென்னை தவிர்த்து நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். சென்னைக்குன்னு தனியாகவே சைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதன் மூலிமா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் பர்த் சர்டிஃபிகேட்ஸ், டெத் சர்டிஃபிகேட் எல்லாமே. சப்போஸ் உங்களுக்கு சைல்டு நேம் வைக்காமல் இருந்தால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபாதர் நேம் மதர் நேம் மட்டுமே காமிக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இதில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1999 வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த பர்த் சர்டிஃபிகேட்டும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க, அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் இதில் சர்ச் பண்ணி நீங்கள் கிடைக்கல அப்படின்னா ஸ்டேட்டாக முனிசிபாலிட்டி போயிட்டு இந்த மாதிரி வந்து லெட்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ 2018 பிறகு இந்த பர்த் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த பேஜ்க்கு வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல சைடில் உங்களுக்கு ஜெண்டர், டிஸ்ட்ரிக்ட், அதன் பிறகு பிளேஸ் ஆஃப் பர்த், அதாவது ஹாஸ்பிட்டலா இல்லை வீட்லேயே அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து கொடுத்துக்கோங்க. கீழே டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் இதில் ஓடிபிலாம் வராது. ஜஸ்ட் நீங்கள் மொபைல் நம்பர் மட்டும் போட்டு கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கீழே வெரிஃபிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் அப்படியே டைப் பண்ணிவிட்டு வியூ வந்து கொடுக்க வேண்டியது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மொபைல் நம்பர் போட்ட பிறகு கீழே ஒரு நம்பர் வரும். அதே நம்பர் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டீங்கன்னா நம்பர் வெரிஃபைட் வரும். அதன் பிறகு நம்பர் வெரிஃபிகேஷன் சேம் அதே நம்பர் அப்படியே நீங்கள் என்டர் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டேட் போட்டு சர்ச் வந்து பண்ண பிறகு உங்களுக்கு கீழே இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே காமிக்கும். இதை என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த பக்கத்தில் நம்பர் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வெரிஃபிகேஷனை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் தாராளமாக எடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். இந்த மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டை இந்த 2 டைப்பில் வந்து உங்களால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பேரூராட்சி, ஊராட்சி எல்லாத்தையுமே வந்து ஒன்றாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைட்லேயே உங்களால் வந்து எளிமையாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் சென்னையில் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னா இதற்கான தனி சைட் இருக்குது, சென்னை corporation.gov.in சொல்லிட்டு. இதில் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணி எளிமையாக உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கிடைக்கும். 2018 முன்னாடி உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். 1910 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்பன் இபே மூலிமா உங்களுக்கு இந்த பர்த் சர்டிஃபிகேட்டை எளிமையாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும்.